ஒரு சாதாரண ஒரு ஜனநாயகன் படமே உங்களால் ரிலீஸ் பண்ண முடியலையே. ஆனால் மே மாதம் நிச்சயமாக விஜய் படப்பிடிப்பில் கலந்து கொள்வார். ஆட்சி எவ்வளோ பெரிய விஷயம், நடக்குமா? நடக்க விடுவார்களா? வளர்ந்து நீ கொட்டை போட்டவர்கள் ஊழலை எதுக்குறோம்னு சொல்லிவிட்டு கே.ஏ. செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சிருக்கீங்க. அவர் ஊழல் செய்யாதவரா? இப்போ நான் கேட்குறேன், கூட்டணிக்கு யார் எந்த கட்சியும் ஏன் வரவில்லை? இதை பற்றி ஏன் விஜய் யோசிக்கவில்லை? நான் என்னுடைய ஆட்சி வந்தால் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லுங்க. மக்களுக்கு அப்போதுதான் உங்கள் மீது ஒரு நம்பிக்கை பிறக்கும். மக்கள் நம்பிக்கை இல்லை என்றால் ஓட்டு எப்படி வரும்? தீய சக்தி தீய சக்தின்னு சொல்றாரு. இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் மேலே ஊழல் புகார்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அது பற்றி ஏதாவது ஓப்பனாக பேசுறீங்களா? என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். முதலமைச்சரான பிறகுதான் மக்களை சந்திப்பாரா விஜய்? ஏன் இந்த குழப்பம்? நேயர்களே, விஜய் அவருடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் ஆரம்பத்திலேயே இவரை அரசியல் கொண்டு வரணும்னு நினச்சி தேர்தல் ஆணையத்தெல்லாம் போய் பதிவு பண்ணார். ஆனால் அந்த சமயத்தில் அரசியலுக்கு வர விரும்பவில்லை விஜய். ஆரம்பத்தில் எஸ்.ஏ. சந்திரசேகருக்கும் விஜய்க்கும் சண்டையே இதை வச்சு தான். இதன் காரணமாகத்தான் அவருடைய நற்பணி மன்ற நிர்வாகிகள் எல்லாரையும் தூக்கி போட்டார். புஷி ஆனந்த் என்ட்ரி கொடுத்தார். புஷி ஆனந்த் வந்த பிறகுதான் எஸ்ஏசியை ஒதுக்கினார் விஜய். இதான் உண்மை. விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் மக்களை நேரடியாக சந்திக்கவில்லை. மக்களை மட்டுமா, பத்திரிகையாளர்களையும் இதுவரையும் சந்திக்கவே இல்லை. பத்திரிகையாளர்களை சந்தித்தால்தான் பத்திரிகையாளரிடம் சில உண்மையான விஷயங்கள் கேள்விகள் மூலமாக வரும். அதுக்கு பதில் சொல்வதன் மூலம் விஜயுடைய அரசியல் மாண்பு வெளியே தெரிய வரும். இப்போ சொல்கிறாரு, நான் தேர்தலுக்கு பிறகு மக்களை நேரில் சந்திப்பேன்னு. இதெல்லாம் எழுதி கொடுக்கறது யாருன்னே தெரியலை. இப்போது நேரம் கொஞ்சமாக இருக்குது, நான் தேர்தலுக்கு பிறகு சந்திக்கிறேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. அப்போ முதலமைச்சர் ஆகித்தான் விஜய் சந்திப்பாரா? ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, இந்த பக்கம் திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது. அண்ணா திமுகவும் அன்புமணி ராமதாஸ் இவர்களுடன் சேர்த்து கொஞ்சம் பலமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆரம்பத்தில் நான் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறேன், ஏன் கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்னார். ஏன் கூட்டணி வரவில்லை? விஜய் கட்சியில் ஏன் யாரும் கூட்டணிக்கு வரவில்லை? இதை யோசனை பண்ணி பாருங்க. எங்கேயோ இடிக்குதா? சரி, நீ அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிற, ஆனால் நீ மற்ற கட்சிகளோட தொடர்பில் இருக்கீங்களா? இப்போது ராகுல் காந்தி அவர்களையோ அல்லது மேனகா காந்தியவோ பிரியங்கா காந்தியவோ சந்திப்பதற்கு விஜய் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? பேசாமல் என் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நான் ஆட்சியில் பங்கு தருவேன், கூட்டணிக்கு வாங்கன்னா யார் வருவா? இப்போ தேமுதிகவை சேர்ந்த பிரேமலதா நேராக அறிவாலயத்துக்கு போய் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து கூட்டணி போட்டுக்கிடுச்சு இல்லையா? கேப்டன் உங்களுடைய தலைவர், உங்களை வாழ வச்சிரு கேப்டன், அவர் கட்சியே உங்களோட கூட்டணியிலே இல்லை. இன்னைக்கு உங்கள் கட்சியில் கூட்டணி போடுறதுக்கு யாருமே தயாராக இல்லை. ஏன்? அதை எப்போவாவது விஜய் யோசிச்சிருக்கிறாரா? அப்போது நீங்கள் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க வேண்டியதில்லை, நான் தனித்தே போட்டியிடுவேன், தனித்தே ஆட்சியை பிடிப்பேன்னு சொல்லியிருக்கலாம். அப்போது உங்களுடைய அழைப்பை அரசியல் கட்சிகள் எல்லோரும் நிராகரித்து விட்டார்கள். எல்லா அரசியல் கட்சிகளும் உங்களுடைய கூட்டணி வைத்துக்கொள்ள விரும்பாதன்னு காரணம் என்ன? விஜய் எப்போது யோசிச்சுக்காரா? அதுதான் கேள்வி. சரி, இன்றைக்கும் விஜய்க்கு எல்லா வீட்லேயும் ஓட்டு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. இன்றைக்கு பொதுமக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள், ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அந்த ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு காரணத்தை விஜயால் சொல்ல முடியுதா? நான் அடுத்த இந்த முறை ஆட்சிக்கு வந்தால் நான் இதெல்லாம் செய்வேன்,
ஏதாவது திட்டங்களை சொல்லியிருக்கீங்களா? பொதுவான திட்டங்களை சொல்லவே இல்லையே. அப்போ உங்ககிட்ட அறிவார்ந்த பொருளாதார நிபுணர்கள், அரசியல் அறிவாளிகள் யாரும் உங்கள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம் அது. ஆனால் அதே சமயத்தில் உங்கள் கூட்டம் வருது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே அதிகமான பேர் அரசியல் கூட்டங்களுக்கு வருகிறார் என்றால் அது விஜய்க்கு மட்டும்தான். அதை முறையாக செய்யலாம்ல. இன்னும் எத்தனை மாவட்டத்துக்கு போகலை? சரி, இன்றைக்கு உங்கள் கட்சியினர் எத்தனை பேர் வசதியாக இருக்கிறார்கள்? ஏன்னா அதிமுகவும் சரி திமுகவும் சரி நிறைய பணம் செலவு பண்ணுவீங்க. அப்போது நீங்களும் பணம் செலவு பண்ண வேண்டும். வேட்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்களா? வேட்பாளர்கள் பரிசீலனை நடந்ததா? எல்லாருமே ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா கட்சிகளும் வேட்பாளர் பரிசீலனை ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் இன்னும் ஆரம்பிக்கலை. ஏன் லேட்டாக போனாலும் லேட்டஸ்ட்டாக வருவீங்கன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் அரசியல் நடக்காது. உங்களுக்கு ஓட்டு விழும், நான் இல்லை என்று சொல்லவே இல்லை. ஆனால் அது ஜெயிக்கிற அளவுக்கு இருக்குமா? அதை யோசிச்சு பார்த்துறீங்களா? எனவே நீங்கள் தயவு செய்து ஒரு 10-15 பொருளாதார நிபுணர்களை வைத்து நான் என்னுடைய ஆட்சி வந்தால் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லுங்க. மக்களுக்கு அப்போதுதான் உங்கள் மீது ஒரு நம்பிக்கை பிறக்கும். மக்கள் நம்பிக்கை இல்லை என்றால் ஓட்டு எப்படி வரும்? இப்போ யூத்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. இன்றைக்கு இளைஞர்கள் இளம்பெண்கள் விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, ஓட்டு போடுவாங்க, அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இன்னும் அதிகமாக நிறைய ஓட்டுகள் விழுந்தால் தான் நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்க. அதுக்கான முயற்சிகள் நீங்கள் இதுவரை எடுக்கவே இல்லையே, ஏன் என்பது தான் என்னுடைய கேள்வி. விஜயை பொறுத்த வரைக்கும் தீய சக்தின்னு சொல்கிறாரு. இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் மேலே ஊழல் புகார்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அது பற்றி ஏதாவது ஓப்பனாக பேசுகிறீங்களா? இல்லை. ஏன்? எத்தனையோ திமுக அமைச்சர்கள் ஊழல் செய்து கொண்டிருக்கார்கள். அதை பாஜகவில் உள்ளவங்க பேசுகிறாங்க, அதிமுக உள்ளவங்க பேசுகிறாங்க. அதை பற்றி நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்களே, ஏன்? ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரியுது, நிச்சயமாக 2026 தமிழ்நாடு வெற்றி கழகத்தால் ஆட்சியை பிடிக்க முடியாது. ஆனால் மே மாதம் நிச்சயமாக விஜய் படப்பிடிப்பில் கலந்து கொள்வார். 2031 விஜய்க்கு முதல்வர் பதவி கிடைக்குமா, தேவைக்கு ஆட்சி கட்டில் அமைருமா என்பது தான் இப்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. இது ஒரு ட்ரெய்லர். 2026 தேர்தல் தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு ஒரு முன்னோட்டம். 2031 தான் படம். எப்படி ஜனநாயகன் 2026 தேர்தலுக்கு அப்புறம் வருமோ, அதே மாதிரி நீங்கள் ஒழுங்காக கரெக்டாக ஃபாலோ பண்ணினீங்கன்னா ஜனநாயகன் படம் வந்திருக்கும். ஒரு சாதாரண ஒரு ஜனநாயகன் படமே உங்களால் ரிலீஸ் பண்ண முடியல. எப்படி ஆட்சி கட்டில் அமர்ந்து நீங்கள் ஆட்சியை பிடிப்பீர்கள்? இதே நிலைமை புரட்சியாளர் எம்ஜிஆருக்கு வந்தது. அதாவது உலகம் சுற்றுவாளியின் படத்தை நான் வெளியிட வரமாட்டேன், உலகம் சுற்றுவாளியின் படம் வெளியானால் நான் சேலை கட்டி கொள்வேன் என்று சொன்னார் முத்து. ஆனால் முத்து தான் திமுக கலந்து விலை அதிமுக வந்தாரே தவிர உலகம் சுற்றுவாளியின் வசூலி சக்கை போடு போட்டது. ஆனால் எம்ஜிஆர்னு சொல்லிக்கொள்ள நீங்கள் ஜனநாயகன் படத்தை தேர்தலுக்கு முன்னால் வெளியிட முடியலை. நீங்கள் நினச்சிருந்தா முன்னூட்டியே சென்சார் பண்ணி தேர்தலுக்கு முன்னால் வெளியிட்டிருக்கலாம். சென்சார் பண்ணுறதுக்கும் லேட்டு, எந்தெந்த காட்சிகளை சென்சார் அனுமதிப்பார்கள் என்பது தெரியாமல் படம் எடுத்ததும் உங்கள் தப்பு. ஆமாவா இல்லையா? யோசனை பண்ணி பாருங்கள். என்ன கேட்டால் ஒரு ஜனநாயகன் படம் உங்களால் குறிப்பிட்ட தேதியில் வெளியாக முடியவில்லை, வெளியாக உங்களுக்கு திராணி இல்லை என்று சொன்னால் ஆட்சி எவ்வளோ பெரிய விஷயம். நடக்குமா? நடக்க விடுவார்களா? வளர்ந்து நீ கொட்டை போட்டவர்கள் திமுக அதிமுக. நடிகர் விஷால் தேர்தலில் போட்டியிடுறேன்னு அவருடைய வேட்பு மனுவையே செல்லாதாக்கிட்டாங்க. இதுவரைக்கும் திணறிட்டு இருக்காரு விஷால். அப்படி
கொட்டை தின்னு பழம் தின்னு கொட்டை போட்டவங்க அரசியல்வாதிகள், அதாவது திமுகவிலையும் அண்ணா திமுக இருக்காங்க. எப்படி என்பதுதான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. ஏன்னா நீங்கள் இன்னும் துணிச்சல் உங்களிடம் இல்லையா, பயப்படுகிறீர்களா என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் முழு முயற்சியுடன் தேர்தலில் இறங்கவில்லை என்பது பளிச்சென்று தெரிகிறது. அதை தவறுங்கள். நாட்கள் மிகவும் கொஞ்சமாக இருக்குது, விரல் விட்டு எண்ணக்கூடிய நாட்கள் தான் இருக்குது. இன்னும் நீங்கள் களத்துக்கே வரல, வெளியவே தான் நின்றுருக்கீங்க. அதனால் தயவு செய்து உங்களுடைய முயற்சிகளை பலவீனப்படுத்தாமல் பலப்படுத்துங்கள். கூட்டணியில் வந்தவன் போனவன்லாம் சேர்க்காதீங்க. ஊழலை எதுக்குறோம்னு சொல்லிவிட்டு கே.ஏ. செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சுருக்கீங்க. அவர் ஊழல் செய்யாதவரா? இப்படிலாம் கேட்கணும்ல. அப்போது இதையெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணணும். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும்போது அவரிடம் 7 எம்எல்ஏக்கள் இருந்தார்கள். உங்களுக்கு அதுவும் இல்லாமல் போயிடுச்சு. இப்போவும் நான் கேட்குறேன், கூட்டணிக்கு யார் எந்த கட்சியும் ஏன் வரவில்லை, இதை பற்றி ஏன் விஜய் யோசிக்கவில்லை என்பதுதான் நம்முடைய கேள்வி. விஜய் கடக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது. இது நடந்து போனால் நடக்காது, ஓட வேண்டும், மூச்சை பிடித்து கொண்டு ஓட வேண்டும், வெற்றி இலக்கை பிடிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. நடக்குமா? மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.